இப்போ யோகத்தை பற்றி முத ஆரம்பிக்கும் போது வாரத்தில் ஆரம்பிக்கணும். இருந்தாலும் முத ஆரம்பிக்கும் போது நம்ம யோகத்தை பற்றி ஆரம்பிப்போம். எல்லாத்துக்கும் தேவை யோகம் தானே கேட்குறீங்க. எடுத்தோன்னே யோகம் நமக்கு எது இருந்தாலும் யோகம் தான் வேணும் ஃபஸ்ட்டு, மற்றந்தான் எதாக இருந்தாலும். அப்போ யோகம்னா என்ன, அந்த யோகம் என்ன செயலை செய்யும், யோகம் நம்மோடு என்ன இருக்கும் என்று ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொருத்தருக்கும் 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குமாறு கட்டிக்கிறோம். மோகனூர் வடிவேல் தாசு ஐயா அவர்கள் இப்பொழுது யோகத்தை பற்றி துவங்குவார். கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய ஆடி தெய்வ பெருவிழா அழைப்புதல் படி சிறப்பாக சீரும் சிறப்பாக கோவிலிலே இந்த தெய்வ திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த முதலாவது நாளான இன்று வெள்ளிக்கிழமை அன்று காலையிலிருந்து மாலை வரை பரிவேலிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோவில் நிர்வாகத்திலே கேட்டுக்கொண்டிருந்தபடி மாலை 4 மணிக்கு ஜோதிட கருத்தரங்கம் நடைபெற வேண்டும் என்கின்ற கட்டளையின் அடிப்படையிலே இந்த கரூரில் வாருங்கள் வளர்வோம் என்கின்ற ஜோதிட சங்கத்தின் மூலமாக இன்று மாலையில் இங்கு ஜோதிட கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிட கருத்தரங்கத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையிலே நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோவில்பட்டி நகரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற தங்கபாண்டியன் ஐயா அவர்களையும் வருக வருகவன வரவேற்று வாழ்த்தி அமைக்கிறேன். அதன் பின்னாடி அதற்கு பக்கபலமாக இருந்து இந்த ஜோதிடத்தை வழிநடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற கரூரை சேர்ந்த ஐயா சுந்தரராஜன் அவர்களையும் வருக வருகவன வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக எனது நண்பரும் மோகனூர் அகத்திய ஜோதிட கட்டளை நிறுவனத்திலுமான மோகனூரை சேர்ந்த ஐயா ரவி ஜெயக்குமார் அவர்களையும் இந்த கருத்தரங்கூட்டத்திலே வருக வர தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஜோதிட கருத்தரங்கத்திலே பல்வேறு கருத்துக்களை பேசக்காக காத்து கொண்டிருக்கும் ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த ஜோதிட கூட்டத்தை திரளாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்களது சிறந்தாழ்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளிலே யோகத்தை பற்றிய தலைப்புகளை நான் உங்களிடம் சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன். இப்போ ஜோதிடத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கம் அது என்னன்னா வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம்ன்றது பஞ்சாங்கம். இதில் மேக்சிமம் எல்லாமே வாரத்தின் வந்து ஞாயிறு முதல் திங்கள் சனி வாரம் வர நாள்ங்கிறது வாரம், நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரம், திதிங்கிறது 30 வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15 30 திதி, கரணம் 11 கரணம். அதே மாதிரி நாம யோகம் அது நித்திய நாம யோகம்னு 27 நாம யோகங்கள் இருக்கிறது. எப்படி 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதே போன்று 27 நாம யோகங்கள் நட்சத்திரத்துக்கு வரிசையாக வரும்போது நித்திய நாம யோகமாக இது வரிசையாக தினமும் ஒரு நாம யோகம். அதாவது 27 நாம யோகங்கள் 27 நட்சத்திரங்கள் அடிப்படையிலே நித்திய நாம யோகங்கள் 27. பிஸ்கம்பம் ஆரம்பித்து வைத்திய முடி 27 நாம யோகங்கள் இருக்கிறது. அதில் சுப நாம யோகங்கள் சில நாம யோகங்கள், குறிப்பாக அசுப நாம யோகங்கள்னு ஒரு 7-8 நாம யோகங்கள் இருக்கிறது. அது வந்து அதிகண்டம், சூளம், கண்டம், இது வியாகாதம், வியாதிபாதம், வஜ்ரம், பரிகம், வைதுரிதி அப்படிங்கிற ஒரு 7-8 நாம யோகங்கள் வந்து இது சிறந்த யோகமாக இருக்கிறதில்ல. அது சில அவயோகத்துங்களை நமக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி யோகத்தில் பிறந்தவங்க அந்த யோகத்திற்குண்டிய கோயிலை தேர்ந்தெடுத்து அதில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த யோகத்தில் இருக்கிற ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். மற்ற யோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவு சுப யோகத்தில் வந்துடும். அதே மாதிரி இந்த யோகத்தின் அடிப்படையில் தான் யோகி அவயோகி அப்படிங்கிற 2 கிரகத்தில் செயல்படுத்துகிறாங்க. அந்த யோகி அவயோகிங்கிற கிரகம் 2 எப்படி வருது அப்படின்னோம்னா இந்த நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வர்றாங்க. இந்த நாம யோகம் நித்திய யோகம் அப்படிங்கிறது சூரியன் பாகைக்கலையிலிருந்து சந்திரன் பாகைக்கலைக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் யோகம் ஆரம்பிக்குது.
இந்த விஸ்கம்பத்திலிருந்து வயதிருத்தி 27 ஞாபக யோகத்தை வச்சுக்கிட்டு அதை கணக்கீடு பார்த்தோம்னா விஸ்கம்பத்திலிருந்து முதலினுடைய யோகம் அப்படிங்கிறது சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவயோகி அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம் வைனாசி நட்சத்திரமாக 22வது நட்சத்திரமாக அவயோகி நட்சத்திரம் நடக்கும். முதல் விஸ்கம்பம் அவயோகம், அதில் யோகி கிரகமாக வருகிறது சனி, அவயோகி கிரகம் வந்து சந்திரன். இந்த வரிசையை 27 நாமயோகத்துக்கு 20 நட்சத்திரமாக போட்டோம்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாமயோகத்துக்கும் நாம் யோகி அவயோகி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரத்தை போட்டு பார்த்தோம்னா அது யோகி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணணும்னா யோகி கிரகம் யோகி நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் எது வருதோ அது அவயோகியாக வந்துடும். அவயோகியாக வருமே தவிர அவயோகி நட்சத்திரமாக வராது. அவயோகி கிரகம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு சூத்திரம், யோகி அவயோகி நட்சத்திரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா யோகி நட்சத்திரம் எதுக்கும் அதுக்கு நேர் 7வது நட்சத்திரம், அது முதல் நட்சத்திரமாக இருந்தால் 7வது நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். ஒன்று யோகி இங்கே முதல் யோகி, அதாவது பூசம் இங்கே வந்து எதில் வந்து கடகராசியில் பூசம் வந்து நடு நட்சத்திரமாக வருது. அதே மாதிரி நேர் 7வது நட்சத்திரம் மகரத்தில் திருவோணம் அவயோகியாக வருது. அதே மாதிரி அடுத்த வந்து ஆயில்யம் வரும்போது அங்கே வந்து சதயம் வரும், சதயம் அபிட்டம் வரும். இப்படி வந்து முதல் நட்சத்திரம் இங்கே யோகியாக வந்ததுன்னா மேலே இருக்கிற 7வது நட்சத்திரமும் யோகியாக வரும், அவயோகியாக வரும். அதே மாதிரி நடு நட்சத்திரம் இங்கே யோகியாக வந்தால் மேலே இருக்கிற 7வது நடு நட்சத்திரம் வர ராசியில் நடு நட்சத்திரம் அவயோகியாக வரும். இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த யோகி அவயோகியும் இந்த நாளிலையும் கண்டுபிடிக்கலாம். என்னன்னா அதுக்குனுடைய கணித முறை இருக்குது. யோகியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா சூரியன் கடை பாகைக்கலை, சூரியன் எந்த நட்சத்திரத்துக்குள்ளோ அதனுடைய பாகைக்கலை, நட்சத்திரத்தினுடைய பாகைக்கலை ரெண்டையும் கூட்டி ஒரு நிலையான பாகைக்கலை 93.20 டிகிரி பாகைக்கலையை கூட்டும்போது அது 360 டிகிரிக்கு மேலே வந்ததுன்னா 360 டிகிரியை கழிச்சுட்டு மீதி வரக்கூடிய பாகைக்கலை எந்த நட்சத்திரத்தில் இருந்ததோ அந்த நட்சத்திரம் தான் யோக நட்சத்திரம். இந்த 360 டிகிரிக்கு உள்ளாக வந்ததுன்னா அந்த நட்சத்திரமே அப்படியே நம்ம கணக்கு பார்த்தோம்னா எந்த நட்சத்திரம் வருதோ அது அவயோகி யோக நட்சத்திரமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த யோக நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வருதோ அதில் 93.20 டிகிரியை மல்டிபிள் பண்ணி 186.40 டிகிரியை வச்சு யோகி நட்சத்திர கலையோட கூட்டினீங்கன்னா வர்ற நட்சத்திரம் 360 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா 360 டிகிரியை கம்மி பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறது எந்த நட்சத்திரத்தில் வருதோ அது யோகியை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் யோகி கண்டுபிடிக்கிற ஒரு முறை, சூத்திர முறை, கணித முறை. இந்த முறை நம்ம ஜோதிடர்கள் அனைவருக்கும் இந்த கணித முறை நன்றாக தெரிஞ்சிருக்கணும். யோகி அவயோகி கிரகம் நமக்கு எந்த கிரகம் வருது, நாம் என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கு என்ன யோகி கிரகம் என்ன அவயோகி கிரகம்னு பஞ்சாங்கத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் வரிசையாக பார்த்துட்டு நம்மளுடைய யோகி கிரகம் என்ன நிலைமையில் இருக்குது, அவயோகி கிரகம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த யோகி கிரகம் அவயோகி கிரகம் நமக்கு எந்த வாரம் பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜோதிடத்தில் வந்து பல்வேறு சூட்சமங்கள் இருக்குது. அதாவது ஒரு கிரகம் ஸ்தானபலம் அடைஞ்சிருக்குதா, இல்லை சட்பலத்தில் இருக்குதா, இல்லை மறைஞ்சிருக்கா, 6, 8, 12 மறைஞ்சிருக்கா, இல்லை வக்ரம் பெற்றிருக்கா, அஸ்தம் கலைஞ்சிருக்குதா அப்படிங்கிறது பல்வேறு யோகத்தில் பார்க்கணும். அப்புறம் ஒரு கிரகம் அவயோகியாக இருக்கா, யோகியாக இருக்கிறது ஒரு தலைப்பில் பார்க்கணும். அப்புறம் ஒரு கிரகம் வந்து திதிசூன்ய நட்சத்திரத்தில் பாதிக்கப்பட்டுக்குதா, இதில் திதிசூன்ய அதிபதியோட சேர்ந்துருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஒரு கிரகம் முடக்கு ராசியில் இருக்கிறதான்னு பார்க்கணும். இவ்வளவையும் ஒரு கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் டக்குன்னு ஒரு பலன் சொல்ல முடியுமே தவிர 19 ஒரு பலன் இந்த பாகத்தில் இருக்குது இந்த டிகிரியில் இருக்குதுன்னு ஒரு பலன் சொல்லவே முடியாது. அதுலேயும் வந்து இந்த கிரக அவஸ்தைன்னு ஒன்று இருக்குது. அது கிரக அவஸ்தைங்கிற போது என்ன பண்ணோம்னா ஒரு ராசிக்கு 30 டிகிரி, அந்த 30 டிகிரி 5ஆக பிரித்தோம்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் 6 டிகிரி வரும். முதல் 6 டிகிரி பால்ய அவஸ்தையாக வரும், 2வது 6 to 12 டிகிரி குமார அவஸ்தையாக வரும், 3வது 12 to 18 டிகிரி வந்து யவன அவஸ்தையாக வரும், அதாவது வாலிப அவஸ்தை. அப்புறம் 18 to 24 முதியோர் அவஸ்தை, அதாவது விருத்த அவஸ்தை. கடைசியில் 26 to 30 டிகிரி வந்து மிருத்தி அவஸ்தைன்னு வரும். இந்த இதையும் பார்க்கணும். அந்த டிகிரி வயசு நமக்கு பால்யத்தில் இருக்குதா இல்லை குமார அவஸ்தையில் இருக்குதா,
இல்லை யவன அவஸ்தையில் இருக்குதா, விருத்தாவஸ்தையில் இருக்குதா, மிருத்தி அவஸ்தையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ராசி ஆண் ராசி பெண் ராசின்னு நமக்கு எல்லாம் தெரியும். 1, 3, 5, 7, 9, 11ங்கிறது ஆண் ராசி, 2, 4, 6, 8, 10, 12 அப்படிங்கிறது பெண் ராசி. இந்த ஆண் ராசியில் முதல் 6லிருந்து கடைசி 30 வரைக்கும் பால்ய அவஸ்தை, குமார அவஸ்தை, யவன அவஸ்தை, விருத்தாவஸ்தை, மிருத்தி அவஸ்தைன்னு வரும். அதே மாதிரி பெண் ராசியில் முதல்ல விருத்தாவஸ்தையில் ஆரம்பித்து பால்யாவஸ்தையில் முடியும். இந்த முதல் 6 டிகிரியும் கடைசி 6 டிகிரியும் எந்த பலனையும் தராது. அதாவது குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு கிரகம் கடைசியில் வயோதிக டிகிரியில் இருக்கிற கிரகம் எந்த பலனை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாது, அதனுடைய பலனை உணர முடியாது. மற்றபடி எந்தபடி அந்த 12 to 18 டிகிரியில் இருக்கிற யவனாவஸ்தையில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அதுக்கு நமக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ யோகி அவயோகி பற்றி ஒரு பலனை பார்க்கணும்னா, ஒரு யோகி நட்சத்திரத்திலையோ யோகி நமக்கு எப்படி இருந்தாலும் சரி, அது மறைஞ்சிருந்தாலும் சரி, இல்லை 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சரி, வக்ர மறைஞ்சிருந்தாலும் சரி, நீச்சம் மறைஞ்சிருந்தாலும் சரி, யோகி கிரகம் நம்மளுடைய தசாபுத்தியில் நமக்கு நல்ல பலனையே தரும். அது சற்று பாதிக்கப்பட்டிருந்தால் பலன்களிலே கொடுக்க வேண்டிய சதவிகிதம் ஒரு 10%, 15% குறையுமே தவிர தீமைகளை கொடுக்காது. யோகி கிரகம் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜாதக அமைப்பு. அவயோகி கிரகம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே அவயோகித்தான் செய்யும். அது எந்த கிரகம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, அது நமக்கு பாதகமாக இருந்தால் சாதகமாக இருந்தால் நல்ல கெடுதல் பலன் செய்யும், பாதகமாக இருந்தால் நல்ல பலன் செய்யும். அவயோகி கிரகம் எப்படி முடக்கு தோஷம், திதி தோஷம் கெட்டு போகணுமோ அதே மாதிரி அவயோகி ஜாதகத்தில் கெட்டு போகணும். அதாவது 6, 8, 12 இருக்கணும், இல்லைன்னா முடக்கு ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கணும், இல்லை திதி சூனியத்தில் சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த அவயோக திசை நமக்கு தீமைகளை செய்யாமல் நல்ல பலன்களுக்கு நல்லபடியாக வாரி வழங்கும். ஆகவே அவயோகியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் நல்ல பலம் தான் இருக்குதா கெட்ட பலமாக இருக்குதா அப்படின்னு யோகி கிரகங்களை பார்த்து நமக்கு அந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு தெரிஞ்சு நமக்கு தசாமத்தி நடக்குதா இல்லையா, எந்த வகையில் நமக்கு நடக்கும். அதாவது நம்மளுடைய வாழுகின்ற பகையத்தில் ஒரு யோகி தசை நடந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளிலையும் பெற்று வாழ முடியும். அதே மாதிரி நம்மளால் ஆரம்ப நிலையிலையோ இல்லை கடைசி நிலையிலையோ ஒரு யோக திசை வந்தால் அதனால் நமக்கு எவ்வளவு பயனில்லை. அதனால் நம்மளுடைய கருவமனையை பொறுத்து தான் நமக்கு வருகின்ற யோகி திசையோ அவயோகி திசையோ நம் வாழ்